Praise Lord. அன்பு தணிந்து போகிற காலங்களில், கடைசி காலங்களில் வாழ்ந்துட்டுருக்குறோம். இன்னும் கூட நமக்குள்ள ஒரு வெறுமை வருது, தனிமை உணர்வு வருதுன்னா ஆண்டவர் இயேசுவை நம்ம நோக்கி பார்க்கலாம். அவர் எப்படி ஜெயமுள்ளவராக இருந்தார். மார்க் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம வாசிக்கும்போது, அவர் தன்னுடைய சீஷர்களோடும் மற்றவர்களோடையும் பேசி கொண்டு இருக்கும்போது அவருடைய சகோதரரும் தாயாரும் வெளியே வந்து நின்று அவரை அழைக்கும்படி உள்ள ஆள் அனுப்புகிறாங்க. அப்போ ஆண்டவர் வந்து சொல்கிறாரு, இயேசு கிறிஸ்து சொல்கிறாரு, அவரை சுற்றிலும் உட்கார்ந்திருந்த ஜனங்களை நோக்கி, என்னுடைய தாயார், என்னுடைய சகோதரர், என்னுடைய சகோதரிகள் நீங்கள் இருக்கிறீங்க, அது யார் என்னை வந்து தங்களுக்காக உரிமை கொள்ள முடியும் அப்படின்னு சொல்கிறார். என் தாயார் யார், சகோதரர் யார்? அவர் சொல்கிறாரு, கர்த்தருடைய சித்தத்தின்படி செய்கிற நீங்கள் தான் எனக்கு எல்லாமே அப்படின்னு சொல்கிறார். அநேக நேரத்தில் உலகம் உங்களை வெறுக்கும் போது, ஒதுக்கும் போது, தேவனுக்காக நீங்கள் வாழும்போது, தனிமைப்படுத்தப்படும் போதெல்லாம் இதை நினச்சி கொள்ளுங்க, இயேசு கிறிஸ்து மூலமாய் பரலோக ராஜ்யத்தில் நாம் இணைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால அந்த உறவை நினைத்து சந்தோஷமாக இருங்க. காட் பிளஸ் யூ.